வணக்கம் நண்பர்களே. நாம இப்போ கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்த நம்ம பார்த்துக்கிட்டோம். கல்லாமைங்கிற அதிகாரத்துல முதல் குறள நாம முடிச்சுட்டோம். அடுத்தால 2வது குறள். இந்த 2வது குறள் நாம அ இந்த கல்லாமையை பற்றி பேசும் பொழுது, கல்லாமை அப்படிங்கிறது என்னன்னா, நாம ஒரு இடத்துல விளையாடி, அ நாம வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா, அது அரங்கின்றி ஒரு அரங்கத்துல அத நாம செய்யணும். கல்லாமை அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அது அரங்கின்றி வட்டாடுதலுக்கு சமம்னு சொன்னார். இப்ப 2வது இதுல சொல்லும் பொழுது, அதே அந்த கல்லாமையத்தான் அவரு சொல்றாரு. அத சொல்லும் பொழுது, அ திருவள்ளுவர் சொல்றது அ அதாவது அ ஆண், பெண் நாம இருவர்களாலையும் உருவாக்கப்பட்ட இந்த உலகம். இதுல ஆண்கள், பெண்கள் அவங்கவுங்களுக்குள்ள வளர்ச்சிகள், அவங்கவுங்களுடைய பெரியோர்கள் ஆகும்போது அவங்க எப்படி எப்படி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மனிதன் அவன் பெரியவன் ஆகும்போது ஆண் அப்படின்னா அவனுடைய வேலை பெண் அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுடைய உடல் அமைப்பு எல்லாம் வேற, அவளுடைய குழந்தை பெறுதல் மற்ற இந்த மாதிரி இதுகள்லாம் இருக்கு. இதுல திருவள்ளுவர் ஒரு எடுத்துக்காட்டு காமிக்கணும். அப்ப இதுல முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு காமிக்கும்போது அரங்கு இல்லாத இடத்துல வட்டாடுதல் போல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ஓமை அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த இடத்துல ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது. கல்லாமை அப்படின்னா என்னப்பா அப்படிங்கறது சொல்லணும். அப்படி அவரு சொல்லும்போது இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, வந்து அது ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ கல்லாதான் அவன் பார்த்து கற்றோர்களை எல்லாம் பார்த்து இவங்க இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நாம இப்படிலாம் அந்த மாதிரிலாம் படிக்காம இதையெல்லாம் செய்யாம நம்ம விட்டுட்டோம். நாமளும் போய் இப்படி பேசணும், ஒரு கூட்டத்துல அப்படி பேசணும், 4 பேர் முன்னால நமக்கும் பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதைத்தான் அவர் சொல்றாரு. கல்லாதவன் சொற்காமுறுதல். நீ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவர் சொல்றாரு. அந்த கல்லாமையினால உனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத சொல்றாரு. நீ கல்லாமல் இருக்க. நீ கல்லாதால் சொற்காமுறுதல். நீ பெரிய அளவுல நீ பேசணும்னு விருப்பப்படுறது, அது எது போல இருக்குன்னா, அத அவரு சொல்லும்போது பெண்கள் அந்த ஒரு பெண் அப்படிங்கும்போது அந்த அந்த உடல் அமைப்புல அந்த பருவங்கள் அடைந்து திருமண வயதுகளுக்கு முன்னால ஏறக்குறைய திருமணத்துக்கு முன்னால இருந்தாலும் அவங்க பெண்களுக்கு இந்த மார்பக வளர்ச்சிங்கிறது ஆண்களுக்கு ஒரு மாதிரி, பெண்களுக்கு இந்த மார்பக வளர்ச்சி அப்படிங்கிறது. அதைத்தான் இதுல ஒரு டைரக்டா சொல்றாரு. முலை இரண்டும் இல்லாதாள் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இந்த அம்சம் இந்த மார்பகங்கள் அந்த அம்சத்தோட பெண்களுக்கு இருக்கும் பொழுதுதான் அவர்கள் முழுமையான ஒரு பெண்களாகிறார்கள். இது இல்லை அப்படின்னாச்சுன்னா பெண்கள் இல்லை, அது பெண்களாக முடியாது. ஏன்னா இந்த மார்பகங்கள் தான் ஒரு தாய்மைக்கே ஒரு அடிப்படையாக அமையும். தாய்மைதான் பெண்ணுடைய உச்ச கட்டம். அப்போ எப்படி ஒரு
பெண் வந்து மார்பக வளர்ச்சிகள் இல்லாத ஒரு பெண் வந்து தானும் ஒரு பெண் பெண் போல தனக்கும் பெண்மைத்தன்மையோட நாளைக்கு ஒரு கணவனை திருமணம் செய்து குழந்தைகள் பெற்று தானும் ஒரு நல்ல பெண்ணாக வாழ வேண்டும் அப்படின்னு அவ வந்து நினைக்கணும்னா அந்த மார்க்கம் இருக்கும். அவ வந்து முனை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்ற அந்த பெண்மைய வந்து நானும் அப்படி இருக்கணும், அந்த பெண்கள் மாதிரி மற்ற பெண்கள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு சமம். அப்படி அது இருந்தால்தான் ஒரு பெண்மையினுடைய லட்சணங்கள் அத்தனையும் முழுமை பெறுகிறது. அதைத்தான் அவர் வந்து எப்படி உதாரணம் பாருங்க. என்னன்னா அந்த அந்த கல்லாமைங்கிறது வந்து இதுல வந்து எப்படி வந்து கற்றிருக்க வேண்டும்னு நினைக்கிறாங்களோ, அப்போ அந்த கற்றிருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதற்கு உன்னுடைய தகுதிகள் வேணும். நீ வந்து அந்த உடல் அமைப்புல நல்ல ஒரு குணப்படுத்தல் இல்லை என்றால் எப்படி வந்து பெண்மையை வந்து ஒரு பெண் வந்து எதிர்பார்க்க முடியாது. அதை போல்தான் கற்று எதையுமே கற்காதவன் நீ வந்து சொல் காமுறுதல், நமக்கு ஒண்ணு வேறு மாதிரி நாமளும் பேசணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி நீ விரும்புறது இது எப்படியோ அந்த பெண் வந்து அது ஆத்மக வளர்ச்சி இல்லாதவரை எப்படி வந்து விரும்புறாளோ, அதனால அதுல பெண்மை இல்லாம போயிருந்தோ அதற்கு ஒப்பானதுதான் இது வந்து நீ வந்து அந்த கல்லாதான் சொற்காமுறுதல் அப்படின்னு சொல்லி இந்த எடுத்துக்காட்டுகள் எவ்வளவு பிரமாதமாக வந்து அமைந்தது பாருங்க. கல்லாமை அப்படின்னு சொன்னா எவ்வளவு உண்மையான நிலையில வந்து அவரு எடுத்து சொல்றார். சரி, ஆமா, அடுத்த என்ன சொல்றாங்க அதுவரை நன்றி கூறி விடுகிறேன். வணக்கம்.